ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரேசிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் பேப்பர் காப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இதை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லாக் பண்ணுறது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து பேஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து ட்ரா பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு இதில் அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம மொபைல் ட்ரேஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பர்ஃபெக்டான ட்ராயிங் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட் பண்ணுறதுமே நம்மகிட்ட வந்து இதில் வந்து சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சரை வந்து லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து சிடி மார்க்கர் பென் இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன். மொபைல் மேலே நீங்கள் இந்த பென் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த பென் இல்லை, எந்த பென் வச்சு நீங்கள் மொபைல் மேலே ட்ரேசிங் ஷீட்டை வச்சு நீங்கள் வரையும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மொபைல்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பிக்சரை வந்து நீங்கள் நல்லா டார்க்காக கூட ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா நம்ம மொபைலில் வந்து நம்ம ஷீட்டையும் அழுத்தி பிடிக்கணும், அதே நேரத்தில் டிசைனையும் வரையணும். அப்படின்றனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வர்றாங்க, எங்களுக்கு பீகாக் வந்து 2 சைடு இருக்க மாதிரி வேணும், ஸ்லீவாக இருக்கட்டும் சரி, நெக்காக இருக்கட்டும் சரி, எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இமேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது பீகாக் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு என்ன இமேஜ் தோணுதோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இமேஜ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் ஆரி ஒர்க் ட்ரேசிங் இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது நிறைய இமேஜஸ் வரும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஈக்குவல் பிக்சர் மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம டபுள் சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம வரையணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம மொபைலை வச்சு ட்ரேஸ் பண்ணாமல் நம்ம இதுலேயே நம்ம ட்ரா பண்ணுறதை வச்சே காப்பி பண்ண போகிறோம். அதாவது பீகாக் இப்போ கீழே இருக்கணும், அதுக்கு மேலே ட்ரேசிங் ஷீட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மடக்கியாச்சு. ஸோ அதை அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து நம்ம வரைஞ்ச சைட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் இமேஜ் கிடச்சிரும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் சைடுமே நம்மளுக்கு பீகாக் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நிறைய டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரா வந்து நல்லா வரைய தெரியும். ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்மளுக்கு வரைய நாலேஜ் தெரியணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம அச்சு வச்சு தான் வரைய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸுமே இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஸ்லீவில் எப்படி மெஷர் பண்ணி இந்த பீகாக் வரையலாம் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக விரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பீகாக் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.